ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் லேர்னிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் C++ல் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங் கான்செப்டில் வந்து கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ்னால் என்ன, அதுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துருக்கேன். வேணும்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற 2 ப்ரோக்ராமும் வந்து சியை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். 3வது ப்ரோக்ராமிங் டெமோ காட்டுவோம்ல, அதை மட்டும் வந்து C++ல் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கால் பை ரெஃபரன்ஸை வந்து எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சி அண்ட் C++ மோரலஸ் ப்ரோக்ராமிங் எல்லாம் சேமாக தான் இருக்கும். என்ன பிரிண்ட்எஃப்க்கு பதிலாக சி அவுட் சொல்லி கொடுக்க போகிறீங்க, ஸ்கேன்எஃப்க்கு பதிலாக சின்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. மற்றதெல்லாம் அவ்வளோலாம் சேஞ்சஸ் வராது. இப்போது கால் பை வேல்யூக்கான ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஹெட்டர் ஃபைல் எழுதிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் அங்கே studio.hன்னு யூஸ் பண்ணுவீங்க. இங்கே C++னால IO ஸ்ட்ரீம் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. அப்புறமா இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன் யூஸிங் நேம் ஸ்பேஸ் stdன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இன்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன்லாம் நம்ம ஒரு சி கான்செப்டில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து 2 ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ இன்ட்டு ஏ வேரியபிளுக்கு வந்து 10ங்கிற வேல்யூவும் பி = 20ங்கிற வேல்யூவும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சி அவுட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிஃபோர் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து b = b-ஓட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். கரெக்டாக கொடுத்துட்டு எண்டலுங்கிறது நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்காக. அப்புறமா நான் இங்கே இந்த ஸ்வாப் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் காலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நேம் வந்து ஸ்வாப்பிங் நம்பர் சொல்லிவிட்டு நான் நேம் வைக்கிறேன். நீங்கள் நேம் எது வேணாலும் வச்சுக்கலாம். கொடுத்துட்டு அதில் வந்து ஏவையும் பிவையும் வந்து பாஸ் பண்ணுறேன். நார்மலாக அதே வேரியபிளை பாஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே ஃபங்க்ஷன் கால் தான் பண்ணியிருக்கோம், அதனோட டெஃபினிஷன் இல்லைல்ல. ஸோ அந்த டெஃபினிஷனை வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே கொடுக்குறேன். மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே கொடுக்கும் பொழுது நீங்கள் அங்கே டெஃபினிஷன் மட்டும் கொடுத்தா போதும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே வந்து டெஃபினிஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் இந்த ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும். இல்லைனா வந்து ப்ரோக்ராமிங் எரர் ஆர் வார்னிங் காட்டும். இந்த கான்செப்ட்லாம் கிளியராக நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங் கான்செப்டில் வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி படித்தா உங்களுக்கு ரொம்ப வந்து 2 நாலேஜ் கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போது அது ரிட்டன் டைப் வந்து வாய்ட் டைப் தான். ஸோ வாய்டு ஸ்வாப்பிங் நம்பர் இந்த ஃபங்க்ஷன் நேம் மாதிரி இங்கே எழுதிட்டேன்னா எழுதிட்டு என்னென்ன வாங்க போகிறோம், 2 இன்டிஜர் வேல்யூ வாங்க போகிறோம்ல. ஸோ இன்ட்டு இங்கே நேம் வந்து நீங்கள் ஏபின்னு சொல்லி கொடுத்தாலும் கொடுக்கலாம். இதை வந்து நம்ம ஆக்சுவல் ஆர்குமெண்ட் சொல்லி சொல்லுவோம். இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வாங்குறோம்ல அதை வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட் சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார்மல் ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சுக்கலாம். நீங்கள் இதே ஏபின்னு சொல்லி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேறு மெமரி வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸு இன்ட்டு ஒய் இது போல் நான் கொடுத்தாலும் இங்கே பாஸ் ஆகிற வேல்யூஸ் என்னென்ன பாஸ் ஆகுனா ஏக்கு பதிலாக x = 10ங்கிறதும் y = bக்கு பதில் என்ன கொடுத்துருக்கேன், இங்கே செகண்ட் வேரியபிளாக 20 தானே சொல்லியிருக்கேன். ஸோ yக்கு பதிலாக 20ங்கிற வேல்யூ தான் இங்கே வந்து பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதை வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட் சொல்லி சொல்லுவாங்க, இதை வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் இருக்குல்ல அது பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா அந்த வேல்யூ வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். எது மாதிரி வந்து அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. இன்ட்டு டீங்கிற ஒரு டெம்பரரி வேரியபிள் ஷார்ட்டாக டீன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு t = x = y = t இது போல் கொடுத்துட்டா எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நோட்ஸில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது போல் தான் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட் வந்து இதே வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு ஃபார்மல் ஆர்குமெண்ட் வந்து இதை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இது போல் பண்ணும்பொழுது இது எப்படி வந்து மெமரி வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இருக்குல்ல ஏக்கு 10 சொல்லிட்டும் பிக்கு 20 சொல்லிட்டும் மெமரி க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கு ஒரு அட்ரஸ் 1000, இது 1020ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வேல்யூங்க நீங்கள் பாஸ் பண்ணும்போது ஃபார்மல் ஆர்குமெண்ட்க்கு அது ஒரு தனியாக வந்து மெமரி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? அதனால் எக்ஸுக்கு இதே வேல்யூ தான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மெமரி வந்து கிரியேட் ஆகிருக்கும். பட் வேல்யூ வந்து அதே தான் வந்து பாஸ் ஆகும். ஏக்கு பதிலாக வந்து 10னும் ஒய்க்கு பதிலாக என்ன பாஸ் பண்ணுறீங்க, பி பாஸ் பண்ணுறீங்களா, ஸோ 20ங்கிறதும் போகும். இது வேறு மெமரி அட்ரஸில் இருக்கும். 1040 1016 எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. டீங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ டீக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி வந்து கிரியேட் ஆகிட்டு 1080 சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த லைன் வரையும் கிரியேட் ஆகிருக்குமா. டி ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸோட வேல்யூ டீயில் வந்து போட சொல்கிறீங்க. எக்ஸோட வேல்யூ 10 இருக்குல்ல, ஸோ இது இங்கே வந்துடும். அப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய்யோட வேல்யூ வந்து எக்ஸில் வந்து காப்பி பண்ண சொல்கிறீங்க. ஒய்யோட வேல்யூ 20 இருக்குல்ல, ஸோ அதுக்கு பதிலாக இங்கே 20 இங்கே மாறிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு டீன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஒய் ஈக்குவல் டு டீன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது டீயோட வேல்யூ இங்கே 10 இருக்குல்ல, அது வந்து இங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 10 சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் இங்கேயே வந்து சி அவுட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். பட் நீங்கள் இங்கே மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணுறீங்க. பட் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 10ஆக தான் இருக்குது, பியோட வேல்யூ 20ஆக தான் இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் வந்து நடக்காமல் இருக்குது. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் கால் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதே லைனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு பிஃபோருக்கு அப்புறமா ஆஃப்டர், அதாவது இங்கே தான் வந்து ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் நடந்துச்சுல, இப்போ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் சொல்லி எழுதிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வேல்யூ எது மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து பில்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணால் ஏதாவது எரர் இல்லை வார்னிங் இருந்தால் வந்து டிஸ்பிளே பண்ணோம். 0 எரர் 0 வார்னிங் தான் வந்திருக்கு. இப்போது ரன் பண்ணுறேன். ரன் சொல்லி கொடுத்தேன்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷனுங்கிறது ஏ ஈக்குவல் 10 பி ஈக்குவல் 20 தான் இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் ஏ ஈக்குவல் 10 பி ஈக்குவல் 20 தான் இருக்குது. இங்கே பார்த்தா எந்த சேஞ்சஸும் நடக்காமல் இருக்குது. தெரியுதுல அவுட்புட்டு. ஸோ கால் பை வேல்யூ வந்து எப்படி சொல்லலாம்னா, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மல் ஆர்குமெண்ட் நாட் அஃபெக்டட் டு ஆக்சுவல் ஆர்குமெண்ட். அதாவது நம்ம இங்கே ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் பண்ண மாடிஃபிகேஷன் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இங்கே பாஸ் பண்ணுறோம் இல்லை, இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதுவே வந்து நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் மூலியமாக வந்து நம்ம சியில் வந்து ஒரே ஒரு மெத்தட் தான் பார்த்துருப்போம். அதாவது பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணிவிட்டு யூஸிங் பாயிண்டர் வேரியபிளை வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து அதை வந்து ஸ்வாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இதில் வந்து ரெஃபரன்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து அட்வான்ஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டர் வேரியபிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி எப்படி வந்து இதை வந்து ஸ்வாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டர் வேரியபிள் தானே. ஸோ பாயிண்டர் வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து நீங்கள் அதனோட அட்ரஸை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. அட்ரஸ் ஆஃப் ஏ, அட்ரஸ் ஆஃப் பின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க. இந்த அட்ரஸுங்கிறது எதனால் மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும்னா வந்து பாயிண்டர் வேரியபிளால் மட்டும்தான் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இன்ட்டு ஸ்டார் எக்ஸ்ன்னு சொல்லிட்டும் இன்ட்டு ஸ்டார் ஒய் சொல்லிட்டும் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ் ஒய் இருக்கும் அந்த இடத்துலாம் ஸ்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார் எக்ஸ், ஸ்டார் ஒய், ஸ்டார் ஒய். ஓகே, இப்போது அதே போல் மறுபடியும் வந்து ஒன்று ஒன்றா தரதுக்கு பதிலாக பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுத்துரும். அவுட்புட் வந்துடும் 0 வார்னிங் வந்திருக்கு. பட் அவுட்புட் பார்த்தீங்களா, பிஃபோர் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் ஏ ஈக்குவல் 10 பி ஈக்குவல் 20 சொல்லிட்டு வந்திருக்கு. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் நான் இங்கே வந்து ஒரு பாயிண்டர் மூலியமாக வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறதுனால ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் நடந்துட்டு ஏ ஈக்குவல் 20 பி ஈக்குவல் 10 சொல்லிட்டு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து பாஸ் பண்ணும்போது எந்த சேஞ்சஸும் நடக்கலை. இதுவே நம்ம அட்ரஸாக வந்து பாஸ் பண்ணி அதை பாயிண்டர் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணும்பொழுது அவுட்புட்டில் வந்து சேஞ்சஸ் நடந்து ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு. இது வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நோட்ஸில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறீங்க, இங்கே அட்ரஸ் ஆஃப் ஏ, அட்ரஸ் ஆஃப் பியை வந்து பாஸ் பண்ணுறீங்க. அதாவது சேமாக வந்து ஏக்கு வந்து 10ங்கிறதும் பிக்கு 20ங்கிறதும் வந்து மெமரி வந்து கிரியேட் ஆகிட்டு அதுக்கு ஒரு அட்ரஸ்ஸு, இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே இதனோட அட்ரஸை தான் வந்து நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுறீங்க. சரிங்களா, இதனோட அட்ரஸை பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா ஏவோட அட்ரஸ் இருக்கும். ஏவோட அட்ரஸ் ஆகுனா 1000. ஸோ 1000 இங்கே இருக்கும். இதுக்கு ஒரு மெமரி வந்து கிரியேட் ஆகிருக்கும். அது வந்து 1040 சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து ஒயில் வந்து என்ன இருக்குன்னா அட்ரஸ் ஆஃப் பியோட அட்ரஸ் 1020 தானே. ஸோ 1020ங்கிறது இங்கே இருக்கும். இதுக்கு ஒரு அட்ரஸ். இதெல்லாம் அட்ரஸுங்கிறது கம்பைலராக எடுத்துக்கிறது தான். இதை ஒரு சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக இது மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டி ஈக்குவல் டு ஸ்டார் எக்ஸ், அதாவது டி ரெஃபரன்ஸ் பண்ண வேல்யூ எக்ஸுங்கிறது 1000, ஸ்டார் எக்ஸுங்கிறது 10. ஸோ டீயில் வந்து 10ங்கிற வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டாக, டீங்கிற வேரியபிளை வந்து இப்போ 10ங்கிற வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறமா வந்து ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஒய், ஸ்டார் ஒய்ங்கிறது 1020ங்கிறது இது தானே. ஸோ 1020 வந்து ஸ்டார் ஒய்ன்னு சொல்லி தரும்போது மறுபடியும் இன்னொரு தடவை டி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது 20ங்கிறது இருக்குல்ல.
20ங்கிறது எங்கே போய்ட்டு ஸ்டோர் ஆகணுமா ஸ்டார் எக்ஸில் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். எக்ஸுங்கிறது 1000 வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணால் 10. ஸோ இதுக்கு பதிலாக இந்த 20ங்கிற வேல்யூ வந்து போய் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து டீங்கிற வேல்யூ 10 வந்து எங்கே போய் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன்னா ஒய்ங்கிறது 1020 வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணால் 20. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த டீங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கா? ஸோ நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணாலும் வந்து 2010 தான் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் வந்து ஏவோட வேல்யூ, அதாவது ஃபார்மல் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணியே வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது போன ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா தனித்தனி மெமரி வந்து கிரியேட் ஆகிட்டு அங்கேயே வந்து வேல்யூ வந்து ஸ்வாப் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். பட் நீங்கள் வந்து இது அட்ரஸை வந்து பாஸ் பண்ணுறதன் மூலியமாக வந்து அதோட அட்ரஸை வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணி ஒரிஜினல் வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் நடந்து 2010 சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. கால் பை ரெஃபரன்ஸ்னால் என்னென்னா வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்மல் ஆர்குமெண்ட் டஸ் அஃபெக்ட் த ஆக்சுவல் ஆர்குமெண்ட். அதாவது நம்ம இங்கே ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் வந்து இது மாதிரி பாயிண்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை மாடிஃபை பண்ணும்போது அது வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லேயும் வந்து இங்கே அஃபெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட் வந்து ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் மாதிரி நடந்திருக்கு. இப்போ நம்ம போன வீடியோவில் தான் பார்த்தோம் ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்னன்னு சொல்லிட்டு. அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து மொத்தமாக பார்த்துட்டோம். இப்போ ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலியமாக கூட வந்து இது எப்படி வந்து ஸ்வாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் வேரியபிள்னால இங்கே வந்து நீங்கள் அட்ரஸ் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வாங்குறீங்கல்ல அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அட்ரஸ் ஆஃப் ஒய், அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் இது போல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது இப்போ எப்படி வந்து ட்ரீட் ஆகும்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாதிரி ட்ரீட் ஆகும். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் மெமரிலாம் வந்து கிரியேட் ஆகாது. நீங்கள் இங்கே என்ன அட்ரஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அதே அட்ரஸில் தான் இந்த மெமரி வந்து கிரியேட் ஆகிருக்க மாதிரி. அதாவது எக்ஸிஸ்டிங் நேமுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் நேம் வந்து இங்கே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாதிரி இது மீனிங். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் இங்கே ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதனால ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கெல்லாம் வந்து நீங்கள் பாயிண்டரோ இல்லை ரெஃபரன்ஸோ அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போல் மட்டும் நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். இது போல் கொடுத்தா அவுட்புட் பாருங்கள். இதுக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. A = 10, B = 20, அப்புறமா ஆஃப்டர் ஸ்வாப்பிங் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா A = 20, B = 10 சொல்லிட்டு தான் நடந்திருக்கு. கரெக்டாக? இது எப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நோட்ஸில் காட்டுறோம், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ தேர்ட் மெத்தடில் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதாவது இங்கே நார்மலாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வாங்குறது வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாதிரி வாங்கும்போது A = 10, B = 20, 1000, 1020 சொல்லிட்டு அட்ரஸ் கிரியேட் ஆகிருக்குன்னா நீங்கள் இங்கே வந்து அட்ரஸாக வாங்குறதுனால, அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிளாக வாங்குறதுனால எக்ஸுங்கிறதும் இது தான் ஆல்டர்னேட்டிவ் நேம் மாதிரி தான் கொடுக்குறீங்க. ஒய்க்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆல்டர்னேட்டிவ் நேம் மாதிரி கொடுக்குறீங்க. நீங்கள் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா 1000 தான் பிரிண்ட் பண்ணும். அட்ரஸ் ஆஃப் ஒய் கொடுத்தாலும் வந்து 1020 தான் பிரிண்ட் பண்ணும். நார்மலாக நீங்கள் எக்ஸ் கொடுத்தாலும் வந்து 10 தான் பிரிண்ட் பண்ணும், ஒய் கொடுத்தாலும் வந்து 20 தான் பிரிண்ட் பண்ணும். இந்த கான்செப்ட் வந்து போன வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ட்டு டீங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இது வந்து 1016 சொல்லிட்டு வச்சுக்கோங்க. டீங்கிற வேரியபிள் T = x. டீயில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து போட சொல்கிறேன். ஸோ 10ங்கிறது இங்கே வந்துருமா? அப்புறமா x = y. ஒயில் வந்து எக்ஸில் வந்து ஒய்யோட வேல்யூ, எக்ஸுங்கிறது இதுதானே, அதில் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து போட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 10க்கு பதிலாக 20 சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். அப்புறமா ஒய் இடத்துல வந்து டீயோட வேல்யூ போட சொல்கிறேன். ஒய்ங்கிறது இது தானே. ஸோ இங்கே வந்து 10ங்கிற வேல்யூ போட்டோன்னா அதோட இது ப்ரோக்ராம் ஸ்வாப் ஆகி நடந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணாலும் 2010 தான் வரும். நீங்கள் இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் 2010 தான் வரும். அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லேயும் வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து Cout யூஸ் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் 2010 தான் வருது. நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலியமாக யூஸ் பண்ணுறதுனால மெமரி வந்து தனியாக வந்து இதுக்குன்னு சொல்லிட்டுலாம் கிரியேட் ஆகிறது இல்லை. அதுக்கப்புறமா வந்து காம்ப்ளிசிட்டி கூட இருக்கிறது இல்லை. அப்புறமா வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து சியில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த 2 ப்ரோக்ராம் வந்து பார்த்துருப்போம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிளுங்கிற கான்செப்ட் வந்து சியில் கிடையாது, C++ல வந்து அட்வான்ஸாக இருக்குது. ஸோ C++ மூலியமாக, அதாவது அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வந்து யூஸ் பண்ணிட்டு கூட இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணலாம். இது மாதிரி பண்ணாலும் வந்து வேல்யூ வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐடியாஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.